ஜோஷுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? முதலாவது, பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். அப்படியே உடன்படிக்கையை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். இப்பொழுது 13வது வசனத்தை வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளம் கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே மிக அழகாக ஒரு வசனத்தை வாசித்தோம். அப்படி என்றால் ஜோஷுவா ஆசாரியர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னாடி போங்க, நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. அப்படின்னா இதுக்கு முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி என்கிறது தேவ சமூகம். அதாவது அது தேவன் என்று வைத்துக் கொள்ளுங்களே. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வசனம் இருக்கிறது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கிறது. அப்போ அது தேவன் முன்னே கடந்து போகிறார். தேவனை சுமந்துட்டு ஆசாரியர்கள் முன்பாய் கடந்து போகிறார்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிரயாணத்தை தொடராதபடிக்கு அவர்களுக்கு முன்பாக யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிறது. அறுப்பு காலத்துல யோர்தான் நதி இருபுறமும் கரை புரண்டு ஓடுமாமா. அப்படின்னா ஆறை பார்த்தா ஆறு மாதிரி தெரியாது, அது கடல் மாதிரி தெரியும். இங்க இருந்து அங்க பார்த்தோம் அப்படின்னா யாராலையுமே தாண்ட முடியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜனங்கள் சில ஆறுகளை அவர்களே நடந்து தாண்டினார்கள். நம்ம சில ஊர்களில் நீங்க கூட பார்க்கும்போது அங்க நீர் வளம் அதிகமா இருக்கும். அதனால வாய்க்கால்கள் ஆறுகளை அழகா நம்ம தாண்டி போகலாம். நம்ம முட்டி வரைக்கும் அது நனையும். அதுக்கப்புறம் நானும் என்னுடைய சின்ன வயசுல நிறைய ஆறுகளை தாண்டி நாங்க வேலைக்கெல்லாம் போயிருக்கிறோம். அப்படி நிறைய ஆறுகள் தாண்டக்கூடிய ஆறுகள் இருக்கிறது. ஆனா இந்த ஆறை பொறுத்த அளவுல அது அறுப்பு காலம். அது ஒரு மிக தண்ணீர் அதிகமா இருக்கிற காலமா இருக்கிறதுனால இருபுறமும் கரை புரண்டு ஓடுது. வெள்ளம், அந்த வெள்ளத்துல யாருமே அந்த புறமாய் நடந்து போக முடியாது. இப்போ ஜோஷுவா சொல்றாரு, எல்லாரும் நில்லுங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் முன்னாடி போகுமே ஆனால் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அதே போல உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை தூக்கி கொண்டு அப்படியே வேதம் சொல்கிறது, அவர்களுடைய உள்ளம் கால்கள் அந்த யோர்தான் தண்ணீருடைய ஓரத்துல பட்ட உடனே அப்படியே பாஞ்சிட்டு இருந்த அந்த நதி அப்படியே நின்றுச்சாம் பெரிய குவியலாக. ஜனங்கள் அழகாய் கடந்து போனார்கள். நான் நம்புறேன், ஆண்டவர் நமக்கு முன்பாய் கடந்து போவாரே ஆனால் என்னென்ன தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் வருகிற ஆண்டு தகர்த்தெறிந்து விட்டு கடந்து போவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என் வாழ்க்கையில திருமண தடை பாஸ்டர், என்னுடைய வேலை தடையா இருக்கிறது, என் குடும்பத்துல எதற்கெடுத்தாலும் தடை, இதனால சோர்ந்து போய் நான் காணப்படுகிறேன், எது வச்சாலும் தடையா இருக்கு, எங்க பார்த்தாலும் தடை. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னா, என் முன்னாடி போங்கப்பா, என் முன்னாடி போங்கப்பா. நீங்க இந்த ஜெபத்தை புது வருஷத்துக்குள்ள போவதற்கு முன்னாடி ஜெபிச்சுட்டே இருங்க. ஆண்டவர் முன்னாடி போகும்போது 2020 வருஷம் தடையாய் வைக்கப்பட்டிருக்கிற கற்கள் எடுக்கப்பட்டு அந்த தடைகள் மாறி நீங்கள் சந்தோஷத்தோடு கடந்து போவீர்கள், ஆடல் பாடலோடு கடந்து போவீர்கள். இனி தடை செய்வார் இல்லை, இனி உங்களுடைய வாழ்க்கையில தடை என்பது இல்லை. அந்த தடைகளை முறிக்கிற கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் நமக்கு முன்னே போகும்போது நமக்கு நடக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தடைகள் எல்லாம் நீங்கி போகும். ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே 45வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா?
45ஆம் அதிகாரம் 5வது வசனம். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா. யோசேப்பு இந்த இடத்துல ரொம்ப அழகாய் இந்த இடத்துல சொல்றாரு, எப்பா என்னை இவ்விடத்திற்கு அனுப்புனதற்காக நீங்க துக்கப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்முடைய தேசத்திற்கு நம்முடைய குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு பஞ்ச காலம் வரும்னு தெரியும். ஆண்டவர் ஏற்கனவே அதை நியமித்திருக்கிறார். சோ இந்த பஞ்ச காலத்துல ஆபிரகாமனுடைய சன்னதி, ஈசாக்குனுடைய சன்னதி, யாக்கோபனுடைய சன்னதி இந்த ஊர்ல அழிஞ்சிடக்கூடாது. கர்த்தர் அவர்களை பாதுகாக்கணும். அதற்காக ஆண்டவர் என்ன பண்ணினார் என்றால், உங்களுக்கு முன்னே என்னை கர்த்தர் அனுப்பினார். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு முன்பாக போவாரே ஆனால் இரண்டாவது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்காக சகலவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். முதலாவதாக நமக்கு முன்னே போகிற கர்த்தர் தடைகளை எல்லாம் உடைப்பார். இரண்டாவது, நமக்கு முன்னே போகிற கர்த்தர் வருகிற வருஷத்திற்கு தேவையான சகலவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். வர்ற வருஷத்துல தான் எனக்கு தேவை அதிகமா இருக்கு, வர்ற வருஷத்துல நிறைய கமிட்மெண்ட்ல நான் சிக்கிட்டேன், என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட குழப்பத்தோட இருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், எனக்கு முன்னே கடந்து போங்க ஆண்டவரே. கர்த்தர் முன்னே கடந்து போகும்போது உங்களுக்கு தேவையான ஆகாரம், உங்களுக்கு தேவையான பணம், உங்களுக்கு தேவையான மனிதர்கள், உங்களுக்கு தேவையான சகலவற்றையும் கர்த்தர் முன்னே போய் ஆயத்தம் பண்ணுகிறார். நான் இந்த பலிபீடத்தில் முழங்கால் படிட்டு நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்னே போய் 2021வது வருஷத்திற்கான சகலவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த 2020வது வருஷம் கர்த்தர் எனக்கு முன்னே கடந்து போய் இந்த வருஷத்திற்கு தேவையான எல்லாமே எனக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இங்கே இருக்கிற அநேகம் பேருக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற அநேகம் பேருக்கு இந்த வருஷம் சரியான வேலை இல்லை, இந்த வருஷம் சரியான வருமானம் இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த வருஷம் ஒரு குறைவில்லாம இங்க இருக்கிற நிறைய பேரை கிருபையாய் நடத்தினார், வெற்றியாய் நடத்தினார். காரணம் என்னவென்றால் 2020வது வருஷம் உனக்கு முன்னே கடந்து போன கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று தெரிந்து ஏற்கனவே சகலத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நம்ம ஒரு குறையுமே நம்ம பார்க்கல. ஆமோதிக்கிறீங்களா? நம்ம நிறைய பேர் வாடகையை கரெக்டாக கொடுத்துட்டோம், நம்ம நிறைய பேர் நம்முடைய வீடுகளில் நல்ல ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. இது உண்மைதானே? உண்மைதானே. நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவர் நடத்தினார். அந்த ஆண்டவர் தான் திரும்பவும் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முன்னே போவேன், வருகிற வருஷத்திற்கான சகலத்தையும் நான் உனக்காக ஆயத்தம் பண்ணுவேன். கையை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க, நான் நம்புறேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எனக்கு நீர் ஆயத்தம் பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு ஆயத்தம் பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு ஆயத்தம் பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.